துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த 4 கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த 4 கிரக பயிற்சிகள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 6 கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4, 5 கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் வக்ரம் பெறுகிறார். 4, 5 கூடியவர்னா யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை இதெல்லாம் தரக்கூடியவர் இந்த சனி பகவான். அவர் வக்கரமாகும் பொழுது என்னாகும்? இந்த உயர்கல்வி, உயர் பதவி என்பது தடைபடும். சார் நிறைய பேர் இங்கேருந்து ஜெர்மன் போகிற வரைக்கும் பிழைக்க தான் போகிறாங்க. இங்கேருந்து ஜெர்மன் போகும்போது ஒரு எண்ணத்தோடு தான் போகிறாங்க. நான் வரும்போது மிகப்பெரிய இன்ஜினியர் ஆவேன், ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படிப்பேன், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிப்பேன் போன்ற எண்ணங்கள் வருகிறது. எல்லா ஃபாரின் போனவங்களையும் பார்த்துருக்கீங்களா? எல்லா ஃபாரின் போனவங்களும் நல்லா இருக்கிறது இல்லை. சில பேர் தான் நல்லா இருக்காங்க. சில பேர் அங்கே போய் கெட்டு குட்டிச்சவராகிட்டு வராங்க. என்ன காரணம் என்னவென்றால் அந்த போகிற கண்ட்ரியை பொறுத்து. சில கண்ட்ரீஸில் சில விஷயங்கள் ரொம்ப சுதந்திரமாக கிடைக்கும். சில கண்ட்ரீஸில் சில விஷயங்கள் நம்ம மனதை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பார்ட்டி அது இதுன்னா எப்போ பார்த்தாலும் அதுதான். காலங்காத்தால் பொழப்பில் சம்பாதிக்கிற ஈவினிங்கான பார்ட்டி அப்படி இருக்கிறது கிடையாது. காலிலேருந்தே பார்ட்டி போன்றதெல்லாம் நடக்கும். அப்போது இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் 4 கூடிய வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, சம்மந்தம் இல்லாத அதாவது துபாயிலே எடுத்துக்கங்க சார். துபாயில் ஒரு சில இடங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில இடங்கள் ரொம்ப டிவைனாக ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஒரு சில இடங்கள் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இந்த ஃபன்னான இடத்துக்கு போகிறவங்கெல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு இருக்கிற காசுலாம் அழிச்சிட்டு வந்துடுறாங்க. என்னடா சம்பாதிச்சேன், நிறையா சம்பாதிச்சேன், எல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் அப்படியே அங்கே போய் சீட்டு விளையாண்டேன், எல்லாம் போயிடுச்சு. சீட்டு விளையாண்டியா? நம்ம போனதே கடன் அடைக்கிறதுக்கு தானே கோபால், மறந்துட்டோம். அங்கே போனோன்னா நம்ம 4 கூடியவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, உயர்கல்வி, உயர் பதவி வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை தக்க வச்சுக்காமல் கெட்ட பேர் எடுத்துருவோம். ஸோ நான் இதை விட மோசம். இந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் வேலை கிடச்சி நமக்கு படிப்பு கிடச்சி போகிறவங்க அங்கே போய் இருக்கிற யாரையாவது பிடிச்சி லவ் பண்ணிக்கிட்டு அவங்களே டெர்மினேட் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. எப்பாண்ணா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்து வாழ முடியுமா? அது ஏதோ செவ்விந்தியர்கள், அவங்கள போய் நமக்கு செட் ஆவாங்களா? அது நல்லா 8 அடி 10 அடி இருக்கும் சார். நம்மளால இவ்வளோ தான் இருப்பான். பட் அந்த நேரம் கிறுக்கு அங்கே போய் இருக்கிற படிப்பும் போய் 4, 5 கூடிய ஒரு 6ஆம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி, கௌரவம் போன்றவை கிடைக்கிறது. நமக்கு எதாவது கவுன்சிலிங் பண்ணுவாங்க. நம்மளை கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் 4 கூடியவர் வக்கரம் பெற்றது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்களா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது என்பதெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும்.